கைஸ் நம்ம புது சர்வைவல் வீடியோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வராமல் இருக்கும். இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்கு. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சர்வைவல் வேர்ல்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அயனு கொஞ்சம் டைமண்ட் அப்புறம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபார்ம் பில்டு பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெதர் போகணும். அங்கே இருக்கிற நெதர் குவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெதருக்கு போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குவார்ட்ஸ் எடுக்கணும். அப்புறம் ரெட்ஸ்டோன் தேவைப்படுது. என்ன ஃபார்ம் கட்ட போகிறோம்னா சுகர் கேன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஏன்னா இனிமேட்டு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் கேன் ஃபார்ம் இப்போயே கட்டிட்டோம்னா தான் நமக்கு ஒரு யூஸு. ரொம்ப லேட்டாகி கட்டிட்டோம்னா அப்புறம் அது யூஸ் இல்லாத மாதிரி போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கட்ட நெதருக்குள்ளே வந்தாலே இந்த ஹாக்லின் இவன் பார்த்தாலே நம்மளுக்கு முடிச்சிருவான். 2 அடி சோழியை முடிச்சுட்டு போயிடுவான். ஆஹா, இந்த சைடு பிக்லண்டு நல்ல வேறு கோல்டு மாட்டிட்டு தான் வந்தேன். இந்த பிக்லன் கூட அடிக்க மாட்டானுங்க. இந்த ஹாக்லின் பார்த்தாலே அடிச்சு போடுவானுங்க. இந்த பிக்லன் நம்ம கோல்டு போட்டுக்கிறனால இப்போ எதுவும் பண்ணல. இல்லைன்னா அவனும் நம்மளை சோழியை முடிச்சுடுவானுங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. ஆஹா, வரான் நடக்கவன். ஏங்க அந்த ஹாக்லின் பார்த்துட்டான் நடக்க. ஐயோ, இல்லை பார்க்கலங்க பாரு, ஊர்ந்துட்டு இருக்கிறான். பார்த்தான் அவ்வளோதான், கதையை மொத்தம் முடிச்சுடுவாங்க. இவன் திடீர்னு வேகமாக ஓடுறான். ஆஹா, ஏங்க, ஆஹா, இல்லை இந்த பிக்லேனும் ஆகலன்னு சண்டை போட்டுருக்கானுங்க. சரிதான், நீங்களும் அடிச்சுட்டு சாவுங்கடா, சீக்கிரம் சாவுங்கடா. இங்கே வேறு குவாட்ஸ் வேறு தரணும். இந்த பயம் இல்லை, எங்கே போய் நான் குவாட்ஸ் தர மேலே இருக்கும். மேலே, ஆஹா, எங்கடா மேலே சீலிங்கே காண மாட்டேக்கு. ஏங்க மேலே இருக்கு என் கண்ணுக்கு தான் தெரில. ஓகே, இருக்குது. இப்போ அந்த இடத்துல குவாட்ஸ் இருக்காட்டாக்கு. நில்லுங்க, குவாட்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது. இது தொலைவரத்துக்குள்ளேயே விடிஞ்சிட மாட்டேக்கு தம்பி. அங்கே பாருங்க, டாப்பில் இருக்குது. ஓகே, இந்த டாப்பில் இருக்கிறதே போதுமானது தான் நமக்கு. பட்டு அந்த தொலைவு பார்க்குற கீழே எங்கேயா இருந்ததுன்னா எங்கேயாவது பார்ப்போம் இருக்குதா. எங்கடா ஓடி வர்றாரு தம்பி. ஐயோ, இவன் பாருங்க ஓடி வரான் இந்த வேகத்தில். ஐயோ, பார்க்கலாம் அவ்வளோ புதைச்சி தள்ளியிருப்பான் அதே இடத்துல. இது போர்ட்டில் வர காணோம். ஐயோ, எங்கடா லொக்கேஷன் மறந்துட்டேன்னா. ஐயோ, சரிதான். இங்கே தான் இருக்குது. இந்த பர்பிள் கலரில் எரியுது. ஓகே, மேலேருந்து ரொம்ப கீழே வந்துட்டேன். ஓகே, வெளியில் போயிட வேண்டியதான். எங்கே இருக்கீங்களா? இருக்கியாடா? எங்கே காணோம்? துரத்துலையா நீ? அப்புறம் வந்தவன் அவர் அடிச்சிட்டேன். அடித்ததெல்லாம் துரத்துவானே, அப்பயும் துரத்துலையா? சரிதான், நாளையும் காண பையனை. மேலே இங்கே எங்கேயாவது எங்கடா? எங்கேயுமே குவாட்ஸ் இல்லை. இல்லை என் கண்ணுக்கு தான் தெரியல. ஏன்னா கிடச்சிச்சு. என் கண்ணுக்கு தான் தெரியல இங்கே இருக்கிறது. இதை எடுத்துப்போம். எவனா வரானான்னு முதல்ல பார்த்துப்போம். அப்புறம் எவனா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. போதும், 8 போதுமானதான் நினைக்கிறேன். இல்லை 8 பத்தாது. இன்னும் வேணுமே. 8 பத்தாது. அடுத்து எங்கே? உங்கடா இது இந்த இடத்துல ஏதோ இருக்குது. ஐயோ, டேர்ட் வேறு. இது என்னது? இல்லையா, ஏதோ இருந்த மாதிரி இருந்தது, அதை வச்சேன். ஓகே, எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த லொக்கேஷன் வேறு போய் நான் தொலைவுன்னு எங்கே இன்னும் குவாடிச்சிருக்குன்னு. மண்டைக்கு மேலே இருக்கா? இங்கே இல்லை, அங்கே. அதுவும் அங்கே தலைக்கு மேலே இருக்கு. ஆனால் அங்கே எவனா அது இருப்பானே. சரி, பார்த்துட்டியா? இல்லை பார்க்கல. ஓ, பக்கத்தில் ஓடுறான். என்ன பார்க்கலையா? இப்போ ஸ்பேம் ஆனானா? இவன் பக்கத்தில் வந்தாலே அடிக்கிறானா? இல்லை அடிப்பாங்க. இவன் பார்த்தாலே அடிப்பான். நம்ம கோல்டு போட்டிருந்தாலும் அடிப்பான். ஆனால் என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, ஓடி இல்லாமல் நானும் பார்க்குறேன். கிட்ட வந்தாலும் ஓடுறத போட்டு பக்கத்தில் நின்றுருக்கிறேன். பட் அவன் வரல. நம்ம அடுத்த குவாட்ஸ் தேடி போகலாம். இங்கே இருக்குது. ஓகே. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். உள்ள விழுந்தானா செத்து போயிருப்பேன். ஓகே, அங்கே இருக்கா? இன்னும் நிறைய இருக்க மாட்டேங்க. ஒரு 7 8 இருக்க மாட்டேங்க. பிக்லேனே அடிச்சிடாதரா தம்பி. ஓகே, இப்படியே போயிட்டு இந்த வழியை போயிட்டு நம்ம உடச்சி விட்டுறணும். அதுதான் இங்கே விஷயமே. அவனுக்கு வந்து இது மேலே ஏறி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம சோழி. இது வழியே ஒரு லைன் போட்டு போங்கடா. அங்கே ஒரு இது. ஓகே, கரெக்டாக வந்துச்சு. ஐயோ, கீழே வச்சுட்டானா? சரி விடுங்க, எப்படியோ உடச்சி இதில் வச்சுருவோம். ஆனால் வேகமாக வச்சாலும் இதான் செலுப்பு. ஓகே, இதையும் உடச்சிடலாம். இந்த ஒரு டார்ச் வச்சுட்டு பார்ப்போம். எவனும் வரல. ஓகே, அந்த இடத்துல பிளாக்கையும் பிரேக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த காட்ஸை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இதுவே நமக்கு போதுமானது தான். ஓகே, கீழே உழுகுதாடா. கீழே உழுகுதே. ஸோ கடவுளே, எல்லாம் கீழே விழுகுது. கீழே வரணும், போய் பொறுக்கணுமா? ஏன்டா தம்பி ராவடி பண்ணுறீங்க? ஸோ சார், கீழே ஏங்க 4 5 கீழே விழுந்துருச்சட்டுக்கு. எங்கடா எல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கிறீங்க தம்பி? தவறான செயல். ஏன்னா பக்கத்தில் தான் கண்ணா பிடிக்க மாட்டேன். அப்படியே ஒரு கையில் அப்படியே பிடிக்க வேண்டியதானடா. என்னடா தம்பி இப்படி இருக்கிற? போட. இங்கே நிறையா கிடச்சிருக்கு. பட் ஆனால் பாதி கீழே விழுந்துருச்சு. அது வேறு போய் எடுக்கணும். விடுங்க, போய் எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்குது.
என்ன 3 தான் இருக்கா? எத்தனை இடத்துனே தெரில. ஆஹா! எத்தனைன்னே தெரியலையே. சரி விடுங்க. நம்ம இருக்கிறதே போதுமானது தான். ஏன்னா ஆல்ரெடி அதிகமாக 23 இருக்கு. இதுவே போதுமே. ஓகே. வெளில இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸுக்கு போயிட வேண்டியது தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்சர்வரு, அப்புறம் பிஸ்டன் தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் ஸ்டோனு, ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, நெதர் குவார்ட்ஸு, அப்புறம் வுட் பிளாங்க்ஸ் தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஆமா, அதுதான் பொருள். ஓகே. இந்த வுட் எடுத்துக்குவோம். வுட்டு வேறு கம்மியாக இருக்கே. அதுக்கு வேறு மைனிங் போகுமா நானு? வுட் இருக்காடா? வுட் இருக்கு. 16 இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இதுவே போதுமானது தான். காபிள் ஸ்டோன் நமக்கு கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு சமாளித்து 4 தான் இருக்குது. சூப்பர். நான் கூட கொஞ்சம் இருக்கும்னு நினச்சேன். 4 தான் இருக்குது. அருமை. அது வேறு மைண்ட் பண்ணுறதுக்கு நான் போகணுமா? காபிள் ஸ்டோன் தான் நிறைய தேவைப்படுமே. ஐயோ, அங்கே பாருங்க 4 ஒன்றுக்கே 4 கேட்குறான். ஸோ கடவுளே. டேய், என்கிட்ட மொத்தமாகவே 4 தான்டா இருக்குது. இதில் நான் இன்னும் எத்தனை ரூபா செய்கிறது? ஏன்டா ராவடி பண்ணுறீங்க? சரி வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு ஒரு மைனிங்கை போட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு நம்மளால் 8 செய்ய முடியுது. ஓகே. 8 நமக்கு தேவைப்படாது. 7 மட்டும் செஞ்சுப்போம். இல்லைங்க 8 8 போதும். மொத்தமாகவே 8 போதும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். இது எத்தனை? ஆஹா, இதுக்கு 6. இதுக்கு 6 காபிள் ஸ்டோன் வேணுமாடா? வேண்டாம், ஒரு ஸ்டாக் கேட்டு வந்தேன். அதுக்குள்ளே முடிஞ்சாரா ஒரு ஸ்டாக்கு? மறுபடியும் காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணணுமா? ராவடி தான் அவங்களோட. சரி இருங்க, நான் போய் மெயின் பண்ணிட்டு வரேன். என்கிட்ட செஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தா செஸ்ட்டில் இந்த ஸ்டோன் தான் இருக்குது. ஓகே, இது வச்சு பண்ண முடியுமா? ஏன்டா இதை வச்சு பிக்கேக்ஸ் பண்ண முடியுது, இது பண்ண முடியாதோட? ஏன்டா நிலங்க போயிட்டு வர மறுபடியும். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பண்ண முடியுது. நமக்கு 5 தேவைப்படாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக ஒரு 8ங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிப்போம். அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணி ப்ராசஸ் பண்ணலான்னு வெளியே போகலான்னு பார்த்தா இருட்டாயிருச்சு. அருமைடாங்கிற மாதிரி ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இதுவும் அவ்வளோ பெரிய ப்ராசஸும் இல்லை. அந்த அப்சர்வர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் வளர்ந்தக்கிறமேட்டு கீழே இருக்கிற பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி விட்டுரும். திருப்பி வளர்ந்தக்கிறமேட்டு தட்டி விட்டுரும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளாக இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரே ஒரு இதாக பண்ணுறேன். இது நீங்கள் எத்தனை வேணால் பண்ணலாம். 8 16 16 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 32 அப்படி பண்ணிட்டே போகலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாக் ஹைட்டுக்குள்ள ஒரு சுகர் கேனு. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு பொறுத்து, ஏஎஃப்கே பண்ணுறீங்களான்னு பொறுத்து அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பெருசாக பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 8 பண்ணுறேன்னா எனக்கு 15 மினிட்ஸுக்கு 8 பிளாக் தான் ரெடி ஆகும். இதே நான் 32 பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 32 பிளாக் மீன்ஸ் 32 பிளாக்கு ஹைட்டுக்கு அது வளரும். அது வந்து தனித்தனியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பீஸ் சுகர் கேன் கிடைக்கும். இந்த கான்செப்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஹைட்டாக பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகம். சின்னதாக பண்ணிங்கன்னா நார்மலாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்ட போகிறேன். இந்த மாதிரி புல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளாக் தான். 3 4 5 6 7 ஓகே. அந்த பிளாக்கில் தண்ணி ஊற்றி பார்ப்போம். இப்போ நம்ம 8வது பிளாக் வரையும் வரணும். அப்போ தான் கரெக்டு. ஓகே, வந்தாச்சா? இந்த ஒரு பிளாக் உடச்சி பார்ப்போம். ஓகே. ஆஹா, பிளாக் மாதிரி. ஓகே, உடஞ்சிருச்சு. ஏதோ பக் ஆகிடுச்சாட்டுக்கு, நெட்ஒர்க் இஷ்யூ. ஓகே. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 பிளாக் வருது. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தோண்டிக்கணும். ஓகே, இப்போதைக்கு இதுவே போதும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஃபுல்லாக சுகர் கேன் வளர்க்க ஆரம்பிச்சிடணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன சூப்பர்ரா தேவையான மூலப்பொருளான சுகர் கேனை என்கிட்ட இல்லை. அதுதான் இருக்குன்னு பார்த்தா அது இல்லை. ஓகே, அந்த ஒரு பிளாக் மட்டும் விட்டு அதுக்கு பின்னாடி பிளாக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி வர வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு பிளாக் போட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்டன் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடில் எப்படி சொல்கிறது, இந்த வுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போடணும் நம்ம. இப்போ எங்கடா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கே என்கிட்ட இப்போதைக்கு இந்த பிளாக் தான் இருக்குது. நடந்து இருக்குது, டேட் இருக்குது. நான் கூட டேட் இல்லைன்னு நினச்சேன், டேட் இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வர் வேறு வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் பிளாக் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டாட் அது இப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலான்னு வந்தேன், நானே இப்படி வச்சுட்டேன். இந்த ரெட் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெட் கலர் டாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணும். என்ன முன்னாடி இருக்கிற பொருள் எதாவது அசைஞ்சதுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு மொமெண்ட்டு கொடுக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வரோட வேலையே. இதை வச்சு வந்துட்டு நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணலாம். அதில் இது ஒரு வகையான ஃபார்ம். ஓகே, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இதில் வேறு வைக்கணுமாடா? இப்படி வச்சுன்னா அது அந்த சைடில் போய் இப்படி போயிட்டு கூச்சி வைக்கலாம். ஏய் கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிஸ்டனை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போடணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் டஸ்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஃபார்ம் கட்டுறதுக்கே யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இப்போ போட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக 8 பிளாக் இருக்கா, 8 பிளாக்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க, நான் வச்சு காட்டுறேன். 1 2 3 4 5 அப்படியே வருஷம். ஆஹா, அடி கீழே வந்துட்டேன்டா. 6 பிளாக் வச்சுருக்கேன், இன்னும் 2 பிளாக் வேணும். ஓகே, 7 8 இதான் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நான் முன்னாடி போய் காட்டுற பாருங்க. ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிளாக் வச்சு காட்டுற பாருங்களேன். அப்பயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட டேய் கை கம்முனே இருக்க மாட்டேங்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிளாக் பார்த்தீங்களா, ஒர்க்காக பார்த்தீங்களா? இப்போ எடுத்துட்டாலும் திருப்பி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த 3வது பிளாக் ஹைட்டு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் டிடெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த அப்சர்வர் டிடெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வச்சு தள்ளி விட்டுரும். வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விழுந்துரும். இப்போ வரைக்கும் நான் போயிட்டு ஒரு சுகர் கேன் நெட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு பிளாக் வந்துருச்சு. கீழே இருக்கிற பிஸ்டனை வச்சு தள்ளி விட்டுரும். அது அப்படியே இப்படி வந்து இங்கே கலெக்ட் ஆகும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் சிஸ்டம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பரும் செஸ்ட்டும் வேணும். அதில் வேறு வீட்டுக்கு போய் எட்டோன்னா அதை மறந்து வந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல ஒரு வழி மாதிரி போடணும். அங்கங்கே உடஞ்சி தண்ணி அருவி மாதிரி போயிட்டுருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பரேட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். எப்படின்னா இது என்னை பார்த்த மாதிரி இருக்கா அஞ்சில் ஒரு 6 மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்த மாதிரி இன்னொரு 8 பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்மளோட எத்தனை அப்சர்வர் எங்கடா எனக்கு முதல்ல ஹாப்பரும் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 செஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஹாப்பரு கரெக்டாக இல்லை கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துடலாம். கரெக்டு. ஓகே, ஒரே ஒரு ஹாப்பரு 2 செஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் ஒன்று தான் பண்ண முடியும். நான் மறுபடியும் காப்பி ஸ்டோன் மெயின் பண்ணணுமா? சூப்பர். ஓகே, இப்போதைக்கு ஒரே ஒரு அப்சர்வர் மட்டும் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போய் நான் காப்பி ஸ்டோன் மைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு காப்பி ஸ்டோன் மைன் பண்ணிட்டு வச்சு இப்போ ஒரு 8 பண்ணிக்கலாம். 8 தான் வச்சோம். ஆமாம், அங்கேயே 8 தான் வச்சோம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 8 பண்ணலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது விட்டுற வேண்டியதான். இப்போ பிஸ்டனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரியலையே. உட்டா சூப்பர்ரா இருக்குது. 7 இருக்குது, அது போதுமான்னு தெரில. இல்லைங்க, 7 பண்ணி இப்போ 2 தான் கேட்குறானுங்க ஒரு பிஸ்டனுக்கு. 2 தானே கேட்டானுங்க. 3 கேட்குறானுங்களா? சூப்பர். காபிள் ஸ்டோனாடா? நெல்லுங்க, வெளியே தான் இருக்குது. நான் போய் மைன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கீழே கட்டது பார்த்தா இந்த கேவுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் மைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் மைன் பண்ணிட்டேன். கிரானைலுங்க மறுபடியும் நான் மைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போதைக்கு மைன் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு இப்போதைக்கு டே ஒன்று போனால் இன்னொன்றுங்கிற மாதிரி மறுபடியும் இது போச்சுன்னா அது போச்சுன்னா இதுன்னு ஒன்று ஒன்றா தீர்ந்துட்டே இருக்காடா. சூப்பர் டே. ஒரு இன்னும் கடவுளே, மறுபடியும் காபிள் ஸ்டோனாடா? சரி இருங்கடா. 8 வந்துட்டேன். இன்னும் 2. ஓகே, 7 8. அப்பா டே, இதுக்குள்ளே எத்தனை டைமு போயிட்டு வருது. சூப்பர்ரா டே, ராத்திரியே ஆக போதாடா. உங்கள்கிட்ட போராடிட்டு இரவே வந்து விட்டதுடா. ஏன்டா இப்படி ஆவடி பண்ணுறீங்க? ஆடா டே, சூப்பர். அது மேலே ஏறலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டேன். எத்தனை அடி மாற்றி அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த பின்னாடி ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா போட்டது. அந்த பிளாக்குக்கு மேலே நம்ம பிஸ்டனும், அந்த பிளாக்குக்கு கீழே இதே மாதிரி அந்த பிளாக்குக்கு கீழே பிஸ்டனும், அந்த பிளாக்குக்கு மேலே அப்சர்வரும் கரெக்டாக வச்சிடணும். நூறுரூவா தம்பி. இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பிரேக் ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த இடத்துலேருந்து எத்தனை இங்கே ஃபுல்லாக பிஸ்டன் வைக்கணுமா? இங்கே பிஸ்டன் வச்சுட்டேன்னா அப்போ நமக்கு கீழே இருக்கிற பிளாக் தான். ஓகே, கரெக்டு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம பிஸ்டன் வச்சு கவர் பண்ணிடுவோம். 6 7 8 கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்வர் வைக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் வாட்டர் வைக்கணுமா? இந்த பிளாக் அடைச்சதே வேஸ்ட்டாக. சூப்பர்ரா. இப்போ இதை உடச்சிட்டு இதுக்கு இப்போ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது மாதிரி கட்டிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டு இப்போ மேலே போய் அப்சர்வர் மட்டும் வச்சா போதும். டபுள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். இருட்டு வேறு ஆகுது. வீட்டுக்கு வேறு போய் தூங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, விட்டா நம்மளை பொழந்து கட்டிடுவானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் தூங்கிட்டு வரலாம். ஓகே கேஸ், தூங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடில் பண்ண போகிறோம். என்னடா பண்ண போகிறோன்னா, நான் முன்னாடி சொன்னது இதுதான். இந்த பிளாக்கா இப்போ இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே வரிசையாக அப்படியே பிளாக் வச்சுட்டே போனோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு பிளாக் அப்படியே இப்படி வரிசை நேராக ஸ்ட்ரைட்டாக பிளாக் வச்சுட்டே போயிட்டு சென்டரில் தண்ணி ஊற்றி விட்டோம்னா நமக்கு மேலே சுகர் கேன் வளர ஆரம்பிச்சிடும். அது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பிஸ்டன் ஒர்க் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மேலே ஏறிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்சர்வர் வைக்கணுமா? அப்சர்வர் நான் மேலே பார்த்து வச்சுன்னா அது கீழே பார்த்த மாதிரி போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வைக்கணும். ஓகே, இதே மாதிரி சூப்பர்ரா. இப்போ தான் சொன்னேன் கீழே பார்த்த மாதிரி போயிடணும். அதே மாதிரி போயிடுச்சு.
உக்காந்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நில்லுங்க, ஸ்னீக் பண்ணிட்டு வைக்கிறோம், இல்லை இப்படி வச்சிடலாமா? கரெக்டாக வரும். ஸ்னீக் பண்ணிட்டு வச்சா தான் கரெக்டாக வரும். ஓகே, இன்னும் 2 தான் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ரெடி ஆகிவிட்டது. இந்த இடத்துல நம்ம சுகர் கேன் மட்டும் வச்சா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் மட்டும் வச்சு விட்டுட்டு உங்கள் கலெக்டிங் சிஸ்டர் அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே, குட். ஓகே, இது எடுத்துடலாம் மறுபடியும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எங்கடா? தண்ணி மாற்றி ஊற்றிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் தண்ணி ஊற்றணும். இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. ஆமாம், இந்த சைடில் தான் தண்ணி ஊற்றணும். அடி அடைச்சிட்டு நேரா. ஓகே, இப்போ அந்த தண்ணி எடுத்து இந்த சைடில் ஊற்றணும். ஏன்னா அந்த சைடில் இந்த சைடில் ஒரே செஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். ஒரே இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பிளாக் வச்சு அடைச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உடச்சி விடணும். உடச்சி விட்டு கீழே உடச்சி விட்டு அப்படியே வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் உடச்சி விட்டு அதையும் உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இங்கே தண்ணி ஊற்றி விட்டோம்னா இங்கேருந்து ஒரு சுகர் கேனு இங்கே கீழே வந்து விழுந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேராக நமக்கு டேரெக்டாக அங்கே போயிடும். அங்கே போய் நாங்கள் அந்த கலெக்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிரும். இங்கே கலெக்டிங் சிஸ்டம் இன்னும் ரெடி பண்ணல. சூப்பர், ரெடி பண்ணணும். ஓகே, இந்த 2 பிளாக் அடுத்து இந்த 2 பிளாக் உடச்சிட்டு மேலே ஒரு பிளாக் ஏறக்கு வச்சுக்கலாம். உடச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி நமக்கு ஏறக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு இப்படி ஒன்று அப்படி ஒன்று சொல்லலாம். ஓகே, குதிச்சுட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹாப்பர். ஓகே, ஹாப்பர் எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதில் உட்காந்து கனெக்ட் பண்ண முடியாதாடா? இந்த சைடில் போய்ட்டு கனெக்ட் பண்ணலாம். ஒன்று இல்லைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைங்க, தண்ணி இது வரையும் வந்து ஏங்க தப்பு பண்ணிட்டேன். தப்பு இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை வெயிட் பண்ணுங்கள். இப்படி தான் கரெக்டு. இப்போ நம்ம அங்கேருந்து தண்ணி ஊற்றி விட்டோம்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி வரும். அப்படி டேரெக்டாக ஐயோ கரெக்டாக இப்படி. இல்லை இதுவும் தப்பு. இது அந்த வேல போகுது. இப்படி வந்துச்சுன்னா இது மறுபடியும் ரிவர்ஸில் அப்படியே போயிடுமே. ஸோ கடவுளே, இதுவும் தப்பு. நம்ம இப்படி இன்னும் 2 பிளாக் ஆல்ரெடி 1 பிளாக் மெயின் பண்ணோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் மெயின் பண்ணணும் கீழே. திருப்பி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் இதையும் உடைக்கணும், அதையும் உடைக்கணும். இதுக்கு கீழே ஒரு பிளாக் மெயின் பண்ணணும். அங்கே இந்த இடத்துல தான் வைக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இதையும் உடச்சிடலாம். உடச்சி எடுத்துகிட்டு ஓகே பிக்கெக்ஸர் உடஞ்சி போச்சு. ஐயோ, கார்பன் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பிக்காக்ஸை உடச்சிட்டேனே. கடவுளே, பிக்காக்ஸ் இல்லை. சூப்பர். இப்போ நான் இதை மைண்ட் பண்ணிட்டு தான் வைக்கணும். 3 பிளாக் மைண்ட் பண்ணுமாடா? பிக்காக்ஸ் இல்லை, வுட்டும் இல்லை. கடவுளே, சரி வெயிட் பண்ணுங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு வர தெரியலையே. கடவுளே, பைத்தியக்காரத்தனம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல 2 செஸ்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாப்பர் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஊற்றி விட்டு ஓகே ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்படி வரும், இங்கே கலெக்ட் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த இடத்துல போகிற பொருள் இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல போகிற பொருள் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ரெடி ஆகிரும். ஓகே, கலெக்ட் ஆகுதா? ஓகே, இப்போ அந்த இடத்துல போய் ஏதாவது போட்டு பார்ப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம் ரெடி. இல்லைங்க, இந்த மீட்டு போட்டாச்சு. ஓகே, போய்கிட்டே இருக்குது. கீழே கரெக்டாக விழுந்துருச்சா? விழுந்துருச்சு. மறுபடியும் அங்கே போகுது. அங்கே போய் கரெக்டாக கலெக்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். சூப்பர். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி மேலே ஒரு பிளாக் ஆகிட்டு இதுக்கு மேலே இதே மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு மொத்தமாக நான் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படின்னா முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி அப்படியே மேலே ஒன்று, அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபார்மை நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோ எடுத்து விட்டேன். கிட்டத்தட்ட இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ கிட்டே நான் எடுத்து வச்சுருப்பேன். இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. தள்ளி போட்டு கடைசியில் கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் ரைட் சைடெலாம் எங்கேயும் பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நில்ற ஐயோ தண்ணிக்கு வந்து கீழே வந்துட்டு நில்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது, அதுக்கு மேலே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 32 வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேராக மேலே என்னடா நாங்கள் வீடு எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கணுமா? என்னடா நடுவில் ஸ்டக்காகி நிற்கிது. இது வரைக்கும் நான் நிறைய ஸ்டாக் இதுலேருந்து எடுத்துட்டேன், ஆனால் இப்படி ஸ்டக்காகி நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, நில்லுங்க. ஐயோ அது வேறு எடுக்க முடியல. சரி விடுங்க, அதை வந்து அப்புறமேட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கலெக்ட் ஆகி அது அந்த தண்ணி வழியாக இந்த மாதிரி தண்ணி வழியாக கீழே இந்த வழியாக விழுந்து இங்கே வந்து இந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிரும்.
இந்த செஸ்ட்டில் கலெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் கிட்ட எடுத்திருப்பேன். இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.